வணக்கம். நம்ம வாழ்க்கைய ஒரு ஃபேக்டரி ரீசெட் பண்ணணும்னு நினைச்சு பல விஷயங்களை முயற்சி பண்ணிருப்போம். ஆனா, ஏன் திரும்ப திரும்ப அதே பழைய பிரச்சனைகளே வருதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான பதில் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கு. வாங்க, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்ககிட்ட பளபளன்னு ஒரு புத்தம் புது லேப்டாப் இருக்கு. தினமும் அதை தொடச்சு அவ்வளோ அழகா வச்சிருக்கீங்க. ஆனால் அதை ஆன் பண்ணா உள்ள ஒரே வைரஸ். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எந்த ஃபைலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. இங்க பிரச்சனை என்ன? வெளியில பார்க்குற ஹார்ட்வேர் சூப்பரா இருக்கு. ஆனா உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் மொத்தமா கரப்ட் ஆகியிருக்கு. இப்போ இதையே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமா? நிறைய பேர் புண்ணிய யாத்திரை போறாங்க, புனித நதிகள்ல குளிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஆன்மீக ரீசெட் மாதிரி தான். ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கையில பெருசா எந்த மாற்றமும் தெரியறதில்ல. அப்படியும் ஏன் அவங்களுக்கு அந்த ரீசெட் ஒர்க் அவுட் ஆகல? இந்த கேள்விக்கான பதில் ஏதோ நேத்தின்னிக்கு வந்ததில்ல. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மகாபாரதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நாம இப்ப மகாபாரதத்தோட ஆரண்ய பர்வத்துக்கு ஒரு சின்ன பயணம் போக போறோம். ஆரண்யம்னா காடு. இந்த காட்டுல தான் நமக்கான ஞானத்துக்கான விதை புதைஞ்சிருக்கு. பாண்டவர்கள் அவங்களோட ராஜ்யத்தை சூதாட்டத்துல இழந்துட்டு காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்கள பார்க்க புலஸ்தியர்னு ஒரு பெரிய முனிவர் வராரு. அப்போ யுதிஷ்டிரர் அவர்கிட்ட, சுவாமி, இந்த புனித யாத்திரைகளோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட பலன் என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டாரு. புலஸ்திய முனிவரோட பதில் நாம பார்த்த அதே டெக்னாலஜி உதாரணத்தை அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் இந்த பிரச்சனைய ஹார்ட்வேர் சுத்தம், சாஃப்ட்வேர் சுத்தம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் விளக்குனார். அந்த முனிவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒருத்தன் தன்னோட உடம்ப 100 நதிகள்ல கழுவுனாலும் சரி, அவன் மனசுல அகங்காரம், கோபம், பேராசைங்கிற வைரஸ் நிறைஞ்சிருந்தா அவன் எப்படி தூய்மையானவனாக முடியும்? எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இல்லையா? அப்போ உண்மையான பிரச்சனை வெளியில இல்ல, நமக்கு உள்ளதான் இருக்கு. புலஸ்தியர் சொன்ன அந்த மனசோட வைரஸ்கள் இதெல்லாம் தான் அகங்காரம், கோபம், பேராசை, அப்புறம் பொறாமை. இதுங்க தான் நம்மளோட இன்னர் சாஃப்ட்வேரை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, புண்ணிய நதியில குளிக்கிறதுங்கிறது நம்ம உடம்ப, அதாவது நம்ம ஹார்ட்வேரை சுத்தப்படுத்துற மாதிரி. ஆனா மனசு சுத்தமாகிறதுங்கிறது நம்ம ஆன்மாவை, அதாவது நம்ம சாஃப்ட்வேரை ஸ்கேன் பண்ணி சரி பண்ற மாதிரி. சரி, இந்த மனசுல இருக்கிற வைரஸை எப்படி அழிக்கிறது? புலஸ்தியர் பிரச்சனைய மட்டும் சொல்லல, அதுக்கான தீர்வையும் கொடுத்தாரு. சொல்லப்போனா உள்ள இருக்கிற அழுக்க சுத்தம் செய்யறதுக்கான ஒரு கோட் அது. இங்க அந்த முனிவர் தீர்த்தம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்திட்டாரு. உண்மையான தீர்த்தம்னா அது வெறும் புண்ணிய நதி மட்டும் இல்ல, நம்ம மனசையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துற நம்மளோட நல்ல குணங்கள் தான் அப்படின்னு விளக்கினார். பாருங்க, வெளியில போற ஒரு பயணத்தை எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு உள்பயணமா மாத்திட்டாரு. அப்போ அந்த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாமா? இதோ உண்மை, பொறுமை, கருணை, அப்புறம் சுய கட்டுப்பாடு. இந்த 4 குணங்களும் தான் நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ற சக்தி வாய்ந்த டூல்ஸ். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நாம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஆக, உண்மையான ஒரு நிரந்தரமான மாற்றம் எப்ப நடக்குது? உள் தூய்மை, அதாவது சுத்தமான சாஃப்ட்வேர், வெளி தூய்மை, அதாவது சுத்தமான ஹார்ட்வேரோட சேரும் பொழுதுதான் ஒரு கம்ப்ளீட் ரீசெட் நடக்குது. இதுதான் புலஸ்தியர் சொல்லிக் கொடுத்த ரகசியம். சரி, இந்த பழங்காலத்து ஞானத்தை நம்ம இன்னைக்கு எப்படி பயன்படுத்துறது? இப்ப நாம நம்மளோட சொந்த உள் ஸ்கேனர் ரன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள ஒரு ஆன்டி வைரஸ் ஸ்கேன் ஓட்டி பாருங்களேன். உங்க மனசுல கோபம், பொறாமை இல்ல அகங்காரம் மாதிரி ஏதாவது வைரஸ் ஒளிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த சின்ன சுய பரிசோதனைக்கு பிறகு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க உள் சாஃப்ட்வேரை சரி செய்ய நீங்க முதல்ல எந்த வைரஸை டெலீட் பண்ண போறீங்க? உங்க பதில் உங்க உண்மையான மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம்.